அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஃபைனல் கட் ஆஃப் மார்க்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரிசல்ட்டு வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான மார்க்கு, ப்ராக்டிக்கலுக்கான மார்க்கு, இன்டர்வியூக்கான மார்க்கு 3 மார்க்குமே தெரியும். இந்த 3 மார்க் 200 மார்க்கை வைத்து நீங்கள் எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வேலை கிடைக்க தேவையான மார்க்காக அது இருக்க போகுது. உங்களுக்கு ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஓவராலாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றது தெரியும். லாஸ்ட்டு வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்கை வைத்து எவ்வளவு மார்க் இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பேசலாம் அப்படின்றத. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய மார்க்கு. இப்போது இந்த வீடியோவில் நம்ம எவ்வளவு மார்க்கு நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எல்லோருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் முடிஞ்சு இன்டர்வியூ போனவங்களில் நிறைய பேர் ஒரு 250 பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. ஒரு 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 1000க்கு மேற்பட்டவங்க என்ன ஆகியிருக்காங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. அதாவது 10 மார்க்குக்கு கீழே எடுத்து அவங்க ஃபெயில் ஆகியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபைனலாக காம்படிஷன்ஸ்ன்றது ரொம்பவே உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இந்த இன்டர்வியூவை பொறுத்தளவுலுமே நான் 15 மார்க்கு இல்லை 20 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இப்போ மேக்ஸிமமே உங்களுக்கு 22 மார்க்கு தாங்க. இன்டர்வியூ பொறுத்தளவில் 22 மார்க் தான் அதிகபட்சமாக போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வேணால் ரொம்ப அதிகபட்சமாக 22 அந்த மாதிரி தான் வருது. ஸோ 20 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். இப்போது ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் பிசி, எம்பிசி, டிசி இவங்க எல்லாத்துக்குமே எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும். நிறைய பேர் இதில் ஆப்சண்ட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது காம்படிஷன்ஸ் 1:3 அப்படின்னு போனது 1:2 அப்படின்ற லெவலில் கூட வருவதற்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க ப்ளஸ் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. இப்போது நம்ம எவ்வளவு மார்க் நமக்கு தேவைப்படுது, அதாவது டோட்டல் கட் ஆஃப் மார்க்கு நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ தேவைப்படுது அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலை பொறுத்தளவில் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கிட்ட எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், ஜென்ரல் கேட்டகரி இப்படி இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 160 அந்த ரேஞ்சில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ இதில் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஒரு 90, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலில் ஒரு 50 அப்படிங்கும்போது 140 மார்க்கு, இதில் ஒரு 20 மார்க்கு அப்படி 160 மேக்ஸிமம் மார்க்கே அவ்வளோதான் எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. ஓகேவா? இதே நீங்கள் 95 மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆல்மோஸ்ட் எனக்கு 160க்கு மேலேயே டோட்டல் வருதுங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஏன்னா ஆவரேஜாக உங்களுக்கு டோட்டலாகவே அவ்வளோ மார்க் தான் ஏன்னா இதில் நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது ஜென்ரல் மட்டும் இல்லாமல் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மார்க் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லேசினஸ்ஸாக ரொம்ப லத்தாச்சிக்காக இன்டர்வியூ போனவங்க, ப்ராக்டிக்கல் போனவங்களுக்கு தான் கம்மியான மார்க் இருக்குதே தவிர மற்றபடி நிறைய பேருக்கு நல்ல மார்க்கு தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு 160 அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே பிசி, எம்பிசி அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா
ஒரு 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 155 அந்த 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 மார்க்குக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 மார்க்கோ ஒரு 4 மார்க்கோ குறையலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடலாம். உங்களுக்கு ப்ரையாரிட்டியை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து பிசி, எம்பிசி அப்புறம் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் 150 இல்லை 145 அந்த ரேஞ்சில் இருக்கீங்க, வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஒரு 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 விதத்தில் வந்து உதவும். ஸோ கண்டிப்பாக இந்த 145க்கு மேலே இல்லை ஒரு 150க்கு மேலே நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரையாரிட்டி, நான் ப்ரையாரிட்டி அப்படின்ற 2 கேட்டகரி இருக்குது. அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டெல்லாம் வந்து இருக்கிறீங்க. ஸோ அந்த நபர்களுக்கு எல்லாமே எவ்வளோ மார்க் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.